2011ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் முடிவு போலவே மக்கள் அமைதி புரட்சி செய்து தேசிய ஜனநாயக கூட்டணியை வெற்றி பெற செய்வார்கள் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், அதிமுகவில் உயர் பதவிகளை அனுபவித்துவிட்டு தற்போது காலாவதியானவர்களை திமுகவில் சேர்த்திருப்பதாகவும், தங்களது ஆட்சியின் மீது மக்களுக்கு இருக்கும் அதிருப்தியின் காரணமாகத்தான் வருவோர் போவோரை எல்லாம் கூட்டணிக்குள் திமுக சேர்த்து வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் 2011ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் முடிவு போலவே மக்கள் அமைதி புரட்சி செய்து தேசிய ஜனநாயக கூட்டணியை வெற்றி பெற செய்வார்கள் எனவும், தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொகுதி பங்கீடு சுமூகமாக நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா கூட மத்திய அரசோடு இணக்கமாக செயல்பட்டதாக தெரிவித்த அவர், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய இயலாமையின் காரணமாக மத்திய அரசோடு இணக்கமாக செல்லாமல் தமிழ்நாட்டை வஞ்சிப்பதாகவும் குற்றம் சாட்டினார். ஏஐ குறித்தான விழிப்புணர்வை அதிக அளவில் ஏற்படுத்த வேண்டும் என ஐஐடி மெட்ராஸ் இயக்குநர் வி. காமகோடி வலியுறுத்தியுள்ளார். சென்னை குரோம்பேட்டையில் உள்ள தனியார் கல்லூரியில் நாளை நமதே ஏஐ மூலம் உருமாற்றம் என்ற தலைப்பிலான 2 நாள் தேசிய தொழில்துறை மற்றும் கல்வித்துறை மாநாடு இன்று கோலாகலமாக தொடங்கியது. இந்த மாநாட்டிற்கு ஐஐடி மெட்ராஸ் இயக்குநர் முனைவர் வி. காமகோடி தலைமை சிறப்பு விருந்தினராக வருகை தந்து மாநாட்டை தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், அனைத்து கல்லூரிகளிலும் ஏஐ தொழில்நுட்பம் குறித்தான விழிப்புணர்வுகளை நடத்த வேண்டும் என்று கூறிய அவர், மாணவர்களுக்கு ஏஐ குறித்தான நல்லது மற்றும் கெட்டதை கூற வேண்டும் என கூறினார். மேலும் மக்களிடையும் ஏஐ குறித்தான விழிப்புணர்வை அதிக அளவில் ஏற்படுத்தினால் மட்டுமே அதிலிருந்து வரக்கூடிய ஆபத்துகளில் இருந்து மக்கள் எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்பதை தெரிந்து கொள்ள முடியும் என தெரிவித்தார். இது மாதிரி எல்லா காலேஜும் நடத்தணும், குழந்தைகளுக்கு ஏஐ பத்தி சொல்லணும், அதோட நல்லது கெட்டதை தெரிஞ்சுக்கணும், நல்லதை எடுத்துக்கொண்டு நாட்டை வளர்க்க வேண்டும், கெட்டதை புறக்கணித்து அதை யூஸ் பண்ணாத எப்படி அந்த ஏஐ ஒரு நன்மைக்காகவே அந்த ஏஐ பிடித்து போகிறது மாணவர்கள் கையில் இருந்து அதை நம்ம கரெக்டா அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் அந்த வியூ பாயிண்ட்ல இந்த மாதிரி பல சிம்போசியம்ஸ், சம்மிட்ஸ், கான்ஃபரன்சஸ், டுட்டோரியல்ஸ், ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் நடத்தணும். இந்த வைஷ்ணவ் காலேஜில் ஸ்டெப் எடுத்திருக்காங்க, ரொம்ப நல்ல ஸ்டெப்பு. இன்னைக்கு காலம்புற இவ்வளோ ஒரு 500க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் பிளஸ் அவங்க ஃபேக்கல்டி எல்லாத்தையும் சந்தித்ததுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. வந்தவாசி அருகே விவசாய நிலத்தில் மரத்தடியில் உறங்கிக் கொண்டிருந்த குழந்தை மீது தர்பூசணி ஏற்றி வந்த சரக்கு வாகனம் ஏறியதில் குழந்தை பரிதாபமாக உயிரிழந்தது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த கொவளை கிராமத்தைச் சேர்ந்தவர் ராஜா. இவர் தனது விவசாய நிலத்தில் பயிரிடப்பட்ட தர்பூசணிகளை விற்பனைக்காக சரக்கு வாகனத்தில் ஏற்றி செல்வது வழக்கம். அதேபோல் தர்பூசணி லோடு ஏற்றுவதற்காக வெளியப்பன் சித்ரா தம்பதியினர் தங்களது 2 வயது குழந்தை மித்ரனுடன் சென்றுள்ளனர். அப்போது அருகிலுள்ள மரத்தடியில் மித்ரனை தூங்க வைத்துள்ளனர். பின்பு தர்பூசணி ஏற்றிய சரக்கு வாகனம் பின்னோக்கி செல்ல முயலும் போது அங்கு உறங்கிக் கொண்டிருந்த குழந்தையின் தலை மீது ஏறியதில் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். பின்னர் தகவல் அறிந்து வந்த போலீசார் குழந்தையின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகத்தின் 234 தொகுதிகளிலும் தமிழக வெற்றிக் கழகம் தனித்தே போட்டியிடும் என்று அக்கட்சியின் நிர்வாகக் குழு ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஜாதிவாரி கணக்கெடுப்பை மேற்கொள்ள வேண்டும் என்றும், சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை கண்டித்தும், போதைப்பொருள் நடமாட்டத்தை தடுக்க தவறிய தமிழக அரசை கண்டித்தும் தாவிக சார்பில் ஈரோட்டில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசிய அக்கட்சியின் தலைமை நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன், திமுக 13 கட்சிகளையும் அதிமுக 10 கட்சிகளையும் கூட்டணி சேர்த்து தாவிகாவை எதிர்த்து வருவதாகவும், அதனை அனைத்தையும் முறியடித்து ஆட்சியை கைப்பற்றுவோம் என்றும் கூறினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், 234 தொகுதிகளிலும் தாவிகா தனித்துதான் போட்டியிடும் என்றும், விஜய் யாரை கை காட்டுகிறாரோ அவர்கள்தான் சட்டமன்ற வேட்பாளராக போட்டியிடுவார்கள் என்றும் தெரிவித்தார். சங்கரன்கோவில் அருகே மின்சாரம் தாக்கி கூலி தொழிலாளி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.
தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே கோமதி முத்துபுரம் பகுதியைச் சேர்ந்த தமிழரசன் கூலி தொழிலாளியான இவர் எலக்ட்ரீசியன் வேலை செய்து வருகிறார். இந்த நிலையில் இவர் அப்பகுதியில் புதிய வீட்டிற்கு லைன் பதிவு வேலை செய்து கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.